வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு ஜாப்பனீஸ்கள் பயன்படுத்தக்கூடிய தத்துவங்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்கும் சொல்லலாம். அதையும் தாண்டி ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு போடுற ஆடியோவுக்கும் வீடியோவுக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த ஆடியோ அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. முதல் தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் கடந்து போகும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தத்துவம் தானே அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க அந்த ஒரு வாக்கியத்தை வேற மாதிரி சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே துக்கம் அப்படின்னா கண்டிப்பாக அது கடந்து போயிடும், கண்டிப்பாக அது நிலையாக நிற்காது அப்படின்னு மனசில் வச்சுக்கிங்க. அதே சந்தோஷம் அப்படின்னா அந்த ஒரு நிகழ்வு, அந்த ஒரு நொடி அது கடந்து போக வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை தக்க வச்சுக்க நீங்கள் முயற்சி பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ துக்கத்தை கண்டிப்பாக இது கடந்து போயிடும், அதனால் நீங்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆகாதீங்க, சோகமாக இருக்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் சந்தோஷத்தை கண்டிப்பாக இந்த நொடி கடந்து போவோம் பார்த்துக்கு, இது கடந்து போயிடும், அதனால் நீ தக்க வச்சிக்க பாரு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்பர்ஃபெக்ட் பர்சனையும் நேசி. இங்கே பர்ஃபெக்டாக இருக்கிறவங்கள மட்டும்தான் நான் நேசிப்பேன் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ப்ரோக்ராம் பண்ணி வச்ச ரோபோட்டை மட்டும்தான் நேசிக்க முடியும். இங்கே எல்லாருக்குமே ஏதாச்சும் ஒரு குறை இருக்க தான் செய்யும், இல்லை அவங்களுடைய கேரக்டரில் சின்ன வித்தியாசம் இருக்க தான் செய்யும். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்கள நேசிக்காமல் போனீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் நீங்கள் வேறு யாருமே நேசிக்க முடியாது அப்படின்ட்டு தான் அவங்க சொல்ல வராங்க. அதனால தான் இன்பர்ஃபெக்டான ஆளுங்களையும் நீங்கள் நேசிக்க பழகுங்க அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி மூணாவதாக இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா, வாழ்விற்கு அர்த்தம் சேர். வாழ்விற்கு எப்படி அர்த்தம் சேர்க்கறது? நம்ம பண்ணுற வேலை இந்த சமுதாயத்துக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நல்லதாக இருக்கணும். அதையும் தாண்டி அது உனக்கு பிடிச்சி இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு விஷயம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்மளும் சர்வே பண்ணணும் இல்லையா? அதுக்காக அந்த வேலை செய்கிறீங்க, அதிலிருந்து உங்களுக்கு வெகுமானம், அதாவது சம்பளம் வர மாதிரியான வேலையாக பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் வாழ்விற்கு அர்த்தம் சேர். பின்னாடி நீங்கள் யோசித்து பார்க்குறப்ப கூட நம்ம இந்த வேலை பண்ணியிருக்கிறோம், இதால் நம்ம ஹாப்பியாக இருக்கிறோமா, இதால் நம்மளுடைய பொருளாதாரம் உயர்ந்திருக்கா இல்லையா, இதனால் நம்மளுடைய மன அமைதியாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எல்லாத்தையுமே சேர்த்து தான் வாழ்விற்கு அர்த்தம் சேர் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. நாலாவதாக பார்க்க போகிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, சிறு தொடர் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன சிறு தொடர் முன்னேற்றம் அப்படின்னா, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆரம்பத்திலே எடுப்புலேயே மிக பெருசாக வளர்ந்துடணும், ரிச் ஆயிடணும் அப்படின்னு நினைக்காம சின்ன சின்னதாக படிப்படியாக தான் முன்னேறவே முடியும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சிக்கணும். அது மட்டும் இல்லாமல், உதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அது எடுத்த உடனே நம்மளை மானிட்டைசர் ஆகிட முடியுமா, இல்லை மில்லியன் கணக்கில் வியூ போயிடுமா, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தானே போகும். அந்த ஒரு ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்குண்டான வேலைகளையும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை எப்படி முன்னேற்றிக்கணும் அப்படிங்கிறதையும் அதில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நாளுக்கு நாள் அது உங்களுக்கு ஒரு பூஸ்டாக கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி 10 போகிற வியூ நாளைக்கு 100 ஆச்சு அப்படின்னா அது உங்களுக்கு சந்தோஷம், அது உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் தான் இங்கே சிறு தொடர் முன்னேற்றம் வேணும். இப்படி தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக முன்னேறுவீங்க. சின்ன சின்ன வெற்றிகள் வர அது பெரிய வெற்றியாக மாறும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி இங்கே 5ஆவதாக சொல்கிற விஷயம் என்ன தெரியுங்களா? இங்கே ஆரம்ப நிலை மனப்பான்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன ஆரம்ப நிலை மனப்பான்மை அப்படின்னா, இங்கே எதுவுமே தெரியல அப்படின்னாலும் நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி சிலர் காட்டிக்குவாங்க இல்லையா? ஆனால் ஜாப்பனீஸ்கள் அப்படி இல்லைங்களாம். நமக்கு எல்லாமே தெரிஞ்சால் கூடயும் எதுவுமே தெரியாத மனப்பான்மையில் தான் மற்றவங்கள்ட்ட நடந்துக்குவாங்களாம். ஏன்னா அவங்க என்ன புதுசாக சொல்ல வராங்க, இல்லை நமக்கு தெரிஞ்ச விஷயத்தான் சொல்கிறாங்களா, இல்லை புதுசாக ஏதாச்சும் நமக்கு சொல்லித்தராங்களா அப்படிங்கிற அந்த ஒரு மைண்டை தான் அவங்க எப்பயுமே வச்சுருந்துருப்பாங்களாம். அதனால தான் சொல்கிறேன், ஆரம்ப கட்ட மனநிலைமையோடு தான் அவங்க இருப்பாங்களாம். 6ஆவதாக ஒரு தத்துவம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இதை பல பேர் நம்மள கடைபிடிக்கிறது இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நான் எடுக்கிற முடிவு எனக்கு அது சாதகமாக பாதகமாக அப்படின்ட்டு தான் நிறைய பேர் நினச்சி முடிவெடுக்கிறாங்க. ஆனால் இவங்க சொல்கிற விஷயம், மற்றவர்களை கருத்தில் கொள். மற்றவங்களுக்கு நான் எடுக்கிற விஷயம் சரியாக இருக்குமா இருக்காதா, இல்லை மற்றவங்களை எஃபெக்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ஆராய்ஞ்சு அதுக்கு பின்னாடி நீ முடிவெடு. அது மட்டும் இல்லாமல் நீ முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்களையெல்லாம் ஒரு கன்சல்டும் பண்ணிக்கி. ஏன்னா இங்கே முடிவு அப்படிங்கிற
அப்படிங்கிறது உன்னைய மட்டும் சார்ந்து இருக்காது, மற்றவங்களுடைய இன்வால்வும் கண்டிப்பாக இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் மற்றவங்கள்ட்ட கேட்டும் மற்றவங்களுடைய கருத்தில் வச்சுக்கிட்டும் நீ முடிவெடு அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதையும் தாண்டி முக்கியமாக இன்னும் சொல்லப்போனால் இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப வேல்யூபிளானது அப்படின்னு சொல்லலாம். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சேதங்கள் நம்மை விலை உயர்த்துகின்றன. இங்கே ஒரு பிரச்சனையிலேருந்து நம்ம கிடைக்கிற அனுபவம் இருக்குல்ல, ஒரு பெரிய வழி நமக்கு தர அனுபவம் இருக்குல்ல, அது ரொம்பவே வேல்யூபிளானது. அது மறுபடியும் நடக்காமல் இருக்கிறதுக்கும் அதையும் தாண்டி அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறதையும் தான் இங்கே வேல்யூபிளாக நம்ம பார்க்கணும். அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தத்துவம் கூடயும் சொல்ல வருதுன்னு நான் பார்க்குறேன். 8வது தத்துவமா என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, வீண் விரயம் பற்றி வருந்து. ஏன் அப்படின்னா, இங்க ஃபோன்ல எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதுனால, எல்லாமே பர்ச்சேஸ் பண்றது எல்லாமே நம்ம ஃபோன்ல தான் பண்ணிட்டுருக்குறோம். அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு ஆஃபர் நமக்கு தேவைப்படுதோ இல்லையோ தெரியல, அது ஆஃபர்ல கிடைச்சது அப்படின்னா, கண்டிப்பா அத வாங்கிர்றோம். இது மாரி நெறைய செலவுகள் பண்ணிட்டுருக்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில, நம்மளுடைய இன்கம் அப்படிங்கிறது எங்க போகும் அப்படின்னே தெரியாது. அதனால மந்த் எண்டுல நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். இத ஆரம்ப கட்ட காலத்திலே நம்ம நிறுத்தணும் அப்படின்னா, வீண் விரயம் பண்றத பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படிங்கிற மாரியும், அதையும் தாண்டி சொல்லக்கூடிய தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைவெளியை எடுத்துடு, அமைதியை வளர்த்திடு அப்படிங்கிறது தாங்க. நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா, அதிலிருந்து நீங்க எந்த அளவுக்கு அமைதியா அத செயல்படுத்த போறீங்க. அப்படி சரியா ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னா, அதிலிருந்து ஒரு சின்ன கேப் எடுத்துங்க. அத போட்டு மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு, பிடிச்சுக்கிட்டு இல்லாம, நீங்க அது கொஞ்சம் அமைதியா எந்த ஒரு டென்ஷனும் இல்லாத இருக்கிற நேரத்தில அத பத்தி யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற அந்த ஒரு தத்துவமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அத விட இந்த ஒரு தத்துவத்த முதல்லயே நான் சொல்லியிருக்கணும். என்ன தத்துவம் அப்படின்னா, ஆரோக்கியத்துக்கு முன்னுரிமை கொடு. ஏன் அப்படின்னா, நம்ம சம்பாரிக்கிறது எல்லாமே நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கும், நம்மளுடைய லைஃப்க்கு மட்டும் தானே. இந்த ஒரு தத்துவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு தான் நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இங்க ஆயிரக்கணக்கில சம்பாரிச்சுட்டு அத லட்சக்கணக்கில போய் டாக்டர்ட்ட செலவழிக்கிறதுக்கு நம்மளுடைய ஆரோக்கியத்த ரொம்ப பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு தத்துவமும் சொல்ல வருது. அதையும் தாண்டி இங்கே இன்னொரு முக்கியமான தத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த முயற்சியை அளிப்பது. உங்களால் எவ்வளோ ஒரு பெஸ்ட்டை கொடுக்க முடியுமோ அந்த ஒரு பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி. அப்போ தான் உங்களுடைய பெஸ்ட் இதுதான் கொடுக்குறேன் அப்படிங்கிறப்ப அதுக்குண்டான ரிசல்ட் வரும். இல்லை ஏனோ தானோ அப்படின்ட்டு நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக அது ரொம்ப சொதப்பில் தான் போய் முடியும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். அதையும் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம், புத்தகங்களை வாங்கி குவித்தல். நீங்கள் படிக்கிறீங்களோ இல்லையோ தெரியாது, கண்டிப்பாக நீங்கள் போகிற இடத்துல புத்தகம் இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கி வைங்க. இது இப்போ யூஸ் ஆகலை அப்படின்னாலும், உங்களுக்கு யூஸ் ஆகலை அப்படின்னாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும், பிற்காலத்தில் கண்டிப்பாக யூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயமும் கூட. அதையும் தாண்டி ஒப்பிடாமை இது எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிற ஒரு பிரச்சனை. நீங்கள் மற்றவங்க கூட கம்பேர் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் கடைசி வரைக்கும் முன்னேற முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிற மாரி தான் உங்களுக்குன்னு ஒரு தனித்துவமை இருக்குது. அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் செய்கிற வேலைக்கு நியாயமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பாக ஜெயிப்பீங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லலாம். நன்றி, வணக்கம்.